ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் சகஜமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் எதுவுமே எனக்கு ஒழுங்காக சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் என் மாமியார் வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன். எல்லாமே இது பண்ணேன். ஆனால் அவங்க அந்தளவுக்கு என்கிட்ட ஒரு சகஜமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அவங்க எதாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்கிறது, எல்லா விஷயங்களுக்கும் பொய் சொல்கிறது, இப்படி தான் 1க்கு 2ஆ தான் அவங்க பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு உண்மையாக இருந்தேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிய வரும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான ஒரு இது கிடைக்கிறதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, அதனால எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாத விஷயத்த நம்ம எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாயிடும். பார்த்துக்குவோம். நடைமுறைக்கு எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் என்ன யோசித்தேன்னா, சரி இந்த நேரத்தில் இதை நம்மளுக்கு யாருக்கிட்டேயும் சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது முடியாது. போக போக நம்மளால் எல்லாமே சரி பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அது சரியான விஷயங்கள நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு உண்மையாக தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எந்த நேரத்துலையுமே நம்ம குறை சொல்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உன்னால் எந்த விஷயத்த செய்ய முடியுமோ அதை நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டுட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் எதையுமே இப்போதைக்கு எதுக்கும் சில விஷயங்கள கொஞ்சம் குழப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய முடிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் அந்த நேரத்தில் அதை சரியாக செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக நம்ம என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா அவசரப்பட்டு அவங்கள பேசிடவும் கூடாது. பேசுகிறனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. எதாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம யோசித்து தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு சரியான ஒரு இது கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எதையா இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம அந்த நேரத்துக்கு அதை சரியான ஒரு பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு போனோன்னா தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எதையுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து அதை என்ன நடக்குதோ நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு செய்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா நம்ம அதை யோசித்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் நான் இனிமேல் நம்மளோட இதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியாச்சு. அதனால் எதையுமே நம்ம குழப்பமாக இது பண்ணாமல் போக போக எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போக ஆரம்பித்தேன்.